அழகாக நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரெட் ரேஞ்சர் என் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த வீடியோ பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கதை கொடுக்கலாமா. இப்போ இந்த எபிசோட்ல அந்த கிராமத்தில் வாழ்ற மக்களுடைய ட்ரெடிஷனலான மேஜிக் எல்லாம் இப்போ ஹீரோடைய கேங்க கிட்ட சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இந்த மாதிரியான ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி நீங்க ஒரு வெயிட் லாஸா மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிராவும் பார்த்துட்டு இருக்க இன்னொருத்தி எந்த ஒரு வில் மூலியமா நம்ம அதிகப்படியான ஃப்ளையை கொடுக்கறதுனால எதிரி சீக்கிரமா அவுட் ஆயிடுவோம். கேட்கவே நல்லா இருக்குதுல, இவங்க வித்தியாசமா தான் மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான் யோசிரா அப்படின்னு தெரிவித்து நம்ம சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம வில்லேஜ் சீஃப் ஒண்ணு கிட்ட வரா. என்னப்பா நீ மட்டும் அமைதியா இருக்க, யாரோட போய் பேசாம ஓ லெஜெண்டரி ரெட் வாரியர் அப்படிலாம் கூப்பிடாது பையன், வெறும் ரெட்னு கூப்பிடு. சரி ஓகே, சரி எதுக்காக நீ இந்த இடத்துல வந்து தனியா உட்காந்து பார்த்துட்டு இருக்க இவங்கள? நான் ஏன் அந்த மாதிரி பாக்குறேன்னா இந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே என்னுடைய ஆளுங்க, அவங்க எப்படியாப்பட்டவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது போலதான் என்னோட எனிமியும். உன்னோட எனிமின்னா கண்டிப்பா நீ அந்த அஜிரை பத்தி தானே பேசுறேன். அவனை பத்தியா? ஏன்னா அஜிர்ன்ற ஆள் வந்து பேரை கேட்ட அடுத்த விஷயமே அதர் எல்ஸ் எல்லாமே ரொம்ப கோவம் ஆயிட்டாங்க. ஆனா நீ மட்டும் அவன் பேரை சொன்ன உடனே ரொம்ப வெக்கப்பட்டு பேசனியா? அதனால அந்த டைம் நான் சோகமா இருந்தப்பா. அது என்னன்னா அது என்னன்றது சொல்லு. நல்லாவே நீ க்ளோஸ் அப்ல எனக்கு கவனிச்சிருக்க. நான் எங்க அப்பா கூட காக்குஜாண்ட இடத்துக்கு நிறைய முறை போய் பேசிட்டு வந்திருக்கோம். அந்த இடத்துல தான் எனக்கு பழகமானவன் அஜிர். அவன் கூட பல முறை நான் பேசியிருக்கோம். ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்புக்கு என்னென்ன பண்ணணும்ன்ற விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தது மட்டும் இல்லாம நாங்களும் நல்ல நண்பர்களா இருந்தோம். ஆனா பாஸ்ட்ல தான் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் என்னுடைய எனிமி ஆயிட்டான். பட் இருந்தாலுமே அடுத்த முறை அவனை ஃபைட் பண்ணி என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் நான் அவன்கிட்ட வெளிப்படுத்துவேன். அவனை திருந்தி வாழ வைப்பேன். சும்மா விட மாட்டேன். நான் அவனுடைய கார்டியன். ஆமா எல்லாரையும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா நீ மனசுல இருக்கிறத வெளிப்படுத்து. அவனை அவன் வழிக்கு நான் கொண்டு வரேன். ரொம்பவும் நன்றி. இது ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே நீங்க உங்களால முடியும்ன்றீங்க எப்படி? ஏன்னா இதே மாதிரியான விஷயங்கள் வந்து என்னோட உலகத்தில் நடந்திருக்கு நிறைய. அதுவும் என்னோட ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரி நடந்திருக்கு. அவனை நான் நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கோம். பட் நான் ஒரு கட்டத்தில் அவனும் எனக்கு எனிமி ஆகும்போது வேற வழியில் அவனையும் நான் மாற்றணுன்ற நிலைமை வந்தது. நீங்க உண்மையிலே சொல்றது வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நான் இந்த மாதிரி பண்ணணும்னா அது சாத்தியம் தான் நினைக்கிறேன். ஆமா நீ சொல்றது சரிதான். அசர் கண்டிப்பா உன்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சு பண்ற போது நீ அதை வெளிப்படுத்துற. டைமிங்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காது. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான். நல்லாவே பேசுறீங்க. சரி வேற என்ன பேசணும்? வேற என்னன்னா நான் என்னுடைய கதையை சொன்னல, உங்களுடைய ஸ்டோரி என்ன அதை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யூத்ராவும் அவங்களுக்கான ஸ்பெல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பயன்படுத்துங்க, கொஞ்சம் சரி பண்ணுங்க சொல்லிட்டு டெல்டினாவும் ஆமா இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். திடீர்னு யூத்ரா ஆமா ரெட்டி எங்க? ரெட்டி தானே அது கிராமரு அப்படி லோஜி கை காமிங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கட்சி பேசுறத பார்த்துட்டு அவளுக்கு எரிச்சலாவது. யூத்ரா ஒண்ணு இல்ல, அவன் ஜாலியா தான் பேசிட்டு இருக்கான். அது என்னன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் எப்ப இறந்தாங்களோ அப்போதுல இருந்து நான் ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறேன். அது மட்டும் இல்லாம என்னோட சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்படியா? சாரி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாம இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை. அதெல்லாம் என்னுடைய பார்ட் ஆஃப் தி லைஃப், அவ்வளவுதான். என்ன இருந்தாலுமே நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனநிலைமையில இருந்தேன். பட் இருந்தாலுமே மனசுக்குள்ளே கூட இருந்து என்னை வளர்த்தவங்க அவங்க ஒரு நாள் இல்லைன்னு போது மனசு ரொம்ப ஒன்று வந்துட்டேன். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஒருத்தரும் தன்னுகிட்ட வந்து அறிமுகப்படுத்தினாரு. அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் ஹீரோடைய அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. தம்பி நீ கவலைப்படாதப்பா, உனக்கு நீ இப்போ ஃபேமிலி இல்லைன்னு நீ நினைக்காத. நீ ஆசைப்பட்ட என் கூட வந்து என்னோட வீட்டில் வாழலாம். இந்த மாதிரி கேட்குற மனசு எத்தனை பேருக்கு இங்கே வரும். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துறாரு. இவன் என்னுடைய பையன் கி ஹீரோ, இவன் என்னுடைய பொண்ணு ஷுமிகா. அப்புறம் உன்னுடைய ஏஜும் என்னுடைய பையனோட ஏஜும் ஒரே ஏஜம்பா. அதனால இதுக்கப்புறம் நீ எனக்கான பையன் தான், அதனால ஃபீல் பண்ணாதுன்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிக்க. ஆனா அந்த தங்கச்சிக்காரி வந்து ஒரு மாதிரி தான் பேசுறான். இன்னிலிருந்து நீ எங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தன், அதனால கூச்சம் மாடாம எல்லாத்தையுமே சகஜமா பாரு. ஆஃப்டர் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்த பிறகு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கூடிய சீக்கிரமே எனக்கு இன்னொரு ஃபேமிலி இப்போவே கிடைப்பாங்கன்னு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு வருதுன்னு சொல்ல. இதெல்லாம் நினைச்சு நீ அழுவாத. எதுக்காக நம்ம யாருக்கு போக கூடாது, வாங்க போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்துக்கு கூட்டு போக. அந்த இதுல அவரு ஒரு மரத்தை வளர்க்குறாரு. என்னப்பா பண்றீங்க? இது ஒலிவே செடி. என்னைக்கு நட்டு வைக்கிற இந்த சின்ன செடி நல்லா வளர்ந்து க்ரோ அப் ஆன பிறகு அதுக்கான கால வரையறை இருக்குல்ல, கண்டிப்பா சொல்றேன் அது நல்லா வளர்றதுக்குள்ளேயே டோஹோ வந்து நம்மளுடைய ஃபேமிலியில ஒரு பார்ட்டா மாறிடுவோம். அப்படியாப்பா சரி விடுங்க, என்னால முடிஞ்சவருக்கு நான் இவனுக்கு உதவி பண்ணி நம்மளுடைய ஃபேமிலியில இருக்க வைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஓகேவா? எங்கட கூச்சப்படாம நடந்துக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கை கொடுத்துருக்காங்க. அந்த மொமெண்ட்ல இருந்து தான் எனக்கு யோஹீரோ ரொம்ப ஃப்ரெண்டா ஆரம்பிச்சான். எனக்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தான். அதுக்கப்புறம் எலிமெண்டரி ஸ்கூல்ல நாங்க ஒன்னாவே படிச்சோம். நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல சேர்ந்தேன். எனக்கு எப்பெல்லாம் பசங்க புல்லட் பண்றாங்களோ, எது புல்லட் பண்ணுவாங்களா, தொந்தரவு பண்ணுவாங்களா என்ன? ஆமா ராகிங் பண்ணுவானுங்க, சும்மா இருக்கவே மாட்டானுங்கப்பா. காட்டு வாதி மாதிரி நெருப்பு கீழே கொளுத்து விட்டுட்டு என்ன கட்டி போட்டு வச்சுருவாங்க. இது பரதேசி நாங்க அப்படி எல்லாம் பண்ணுவானுங்களா இவனுங்க? ஆமா என்னதான் சொல்றது, பசங்க அப்படியே இருப்பானுங்க, குடும்பக்கார பசங்கள. என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஓவருங்க. என்ன இருந்தாலும் எந்த ஒரு நிலைமையில எனக்கு எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல என்னுடைய நண்பர் இருப்பான். அவன் தான் வந்து என்ன அதிகமா காப்பாத்திருக்கான். பார்த்தா ஹீரோ புள்ளி பண்ண ஆளுங்க எல்லாருமே அவன் தான் வந்து மிரட்டி ஓட விட்டுருக்கான். அவன் சூப்பரான ஆள் தானே? ஆமாமா, இருந்தாலும் அவனுக்கு ஃபைட் பண்ண தெரியாதானே? இல்லங்க அவன் வயலன்ஸுக்கு ரொம்ப அகேன்ஸ்ட் ஆனவன். பட் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்றதுக்காக தான் அந்த இதில் வந்து ஃபீல் பண்ணிருக்கான். யோத்ரா உணர் பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்புல இருக்கான். யோத்ரா டென்ஷன் ஆகாத டெல்டினா, நீங்க இதுல தலையிடாதீங்க. ஆனா அது ப்ராப்ளம்டா. அப்புறமா மனசார வேர்க்க ஆரம்பிச்சிருவானே. அப்புறம் ஹீரோ தான் ஸ்கூலோடைய ஸ்மார்ட்டான பையனை மாற ஆரம்பிச்சான். எந்த ஒரு விதத்திலையும் நான் அவனை விட்டு கொடுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் தான் இந்த கதையில என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருந்தான். அவனுடைய சைடு கேரக்டர் நான் தான் தாங்கி நிறுத்தினேன். அது மட்டும் இல்லாம நல்லா தான்
சாக்கர்ல ஒன்னா விளையாடுவோம், திட்டுக்களை ஒன்னா தான் வாங்குவோம். டோகோவோடைய செயல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அவன் என்னடானா இவனோட சாப்பாடு எடுத்து சாப்பிட அவன் காண்டா வரான். டேய் இதெல்லாம் தப்புடா, பாத்ரூம் போனா வெளியே வரலாம் முக்கிட்டு இருக்கான். டே என்னடா உள்ள முக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போக அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா பிரச்சனை ஆரம்பிச்சது. 2 பேருக்கும் செட் ஆகல. ஐ மீன் நண்பர்களா தான் இருப்போம், பட் ஒரு சில விஷயங்களை வந்து எசுக்கு புசுக்கா நடக்கும். அது எல்லா வாழ்க்கையிலும் நடக்குது தானே. அப்படி என்னோட ஸ்டடீஸ்லயும் வந்து முக்கியமா ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு தெரியாத ஃபார்முலாஸ்லாம் வந்து கற்றுக் கொடுப்பான். அவன் தான் ஸ்மார்ட். திரும்ப அவன் சொல்லிக் கொடுக்க அந்த ஃபார்முலா தப்பா போட்டுட்டு கணக்கையே சொதப்பிட்டு இருக்க ஹீரோவும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கடுப்புல அவன் தலையில ஒரு கொட்டு கொடுக்க அதுக்கப்புறம் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் பியானோவா அவனுக்கு வாசி கத்து கொடுக்குறான். ஒரு நாள் பார்த்தா ட்ரீயும் நல்லா வளர்ந்துறேன். இப்போ டீனேஜர்ஸா மாறிடுறானுங்க. ஹைஸ்கூலுக்கு நான் இப்போ போறேன்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றது எனக்கு கருத்து கொடுத்துருக்கான். நாங்க ஒரே ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்லாம் வைக்க அதுல இவனுக்கு 2 பேர் கலந்துக்க 2 பேரும் ஒரே லெவலில் தான் வரானுங்க. அதாவது அந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் இவனுக்கு தான் ஜெயிக்கிறானுங்க. இதனாலே ஹீரோ மட்டும் ரொம்பவும் பிரபலமா வரான். அதாவது அவன் தான் இது எல்லா வேலையும் பண்ணதான். ஆனா கூட வந்து லம்பால் ஹெல்ப் பண்ணது விஷயத்த வந்து யாருமே கண்டுக்கல. அதனால அவன் வெளியில இருந்து சரி பரவாயில்ல இவனாச்சும் எதனா ஒரு புகழ் அடையிடும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நான் பக்கம் அவங்க அப்பா கூட ஃபுட்பால் கத்துக்கிற பிராக்டிஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். அவன் தங்கச்சி மீன் பிடிக்கிறான்ற ஒரே நாவது அந்த மீனை வெளியே எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றான். ஒரு ஃபேமிலியில முக்கியமான சொந்த அண்ணகாரனா இருந்து அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பட் ஆனால் அவனுடைய இடத்துல இப்போ ஹீரோவும் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டுக்கு உண்டான ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த தேர்தலில் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து ஜெயிச்சதுனால அவனை வந்து அந்த பிரசிடென்ட்டா ஹீரோவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். இதுக்கப்புறம் இவன் தான் பிரசிடென்ட், எல்லாரும் ஏத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டான்ல, அதனால இவனை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் எனக்கு ஹீரோவும் வெளியே வரும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல கும்பல் கூடிய பசங்க எல்லாம் ஏண்டா நீ தான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்டா இருக்கணும், பட் ஆனால் எதுக்காக நீ அவனுடைய நண்பனை நான் அவனை சேர்த்தேன், அவனா இது லாகி என்னால டேய் என்ன இருந்தாலும் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவன் என்னுடைய நண்பன், கண்டிப்பா அவனுக்கு டேலண்ட் இருக்கு, அதனால தான் நான் என்ன விட்டுட்டு அவனை தேர்ந்தெடுத்ததுல எனக்கான பாயிண்ட் அதனால கிடைச்சது. இதெல்லாம் தான் நடந்தது. பட் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் அவனுடைய ஒன் சைடு குட்டை மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. பேட் சைடுன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா ரிலேஷன்ஷிப் எண்டர் மான்ஸ்டர்ன்ற ஒன்று இருக்கு. அது வந்து அந்த இடத்துல தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி யார் வந்து தன்னோட ரிலேஷன்ஷிப்ல யார் கூட பேசினாலுமே அது அவங்க இடையில ஒரு வெறுப்பை உண்டாக்கி அவங்கள ஒன்று சேராத மாதிரி பண்ணிடும். அது வந்து ஸ்கூல்ல ஒரு நாள் அப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நான் அதை அழிச்சேன். நான் இருந்தாலுமே இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். பியானோ வாசி இந்த இடத்துல அவன் பிரமாதமாக முடிக்க தலைவன் பார்த்து உற்சாகத்துல கை தட்டுறான். மேமருந்து டேய் முட்டாள் மாதிரி பண்ணது அவங்க அப்பா காரு கத்திட்டு அதுக்கப்புறம் ஐதிட்டு 2 பேரும் கிளாப்ஸ் போட அதுக்கப்புறம் அவனுடைய பர்த்டே வருது. பர்த்டேக்கு எல்லாரும் கொண்டாடுறதுக்காக தயாரா இருக்கேன். என்ன இது இவனை காணும், வரும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வர ஏய் என்னடா இவ்வளவு லேட் ஆகும், சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிட்டு சொல்லிட்டு அப்படியே கீழே படுக்க டேய் இவனுக்கு என்னடா சொல்லிட்டு இவங்கள ஷாக்ல இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்து பெட்ல இருக்காம கண் மூச்சு ஹீரோ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எண்டர்னு சொல்லப்படுற மான்ஸ்டர் அழிக்கிறதுக்காக திரும்பியும் கசனை பயன்படுத்திருப்பான். அதனால தான் எவ்வளவு பவர்லெஸ் அவனுக்கு. அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன சாக்கர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரொம்ப நேரமா விளையாடுனா அதான் டயர்ல அப்படி ஆயிட்டேன். இருந்தாலும் உன்னோட உடம்பு நல்லபடியா பாத்துக்கூடா இப்படிலாம் ஆகாத. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒவ்வொருத்தர கிளம்ப பந்து வாசுபடிக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அவனுக்கு இது மாதிரி சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஒலிவெற்றியும் ரொம்ப காஞ்சி போற நிலைமையில ரொம்ப மோசமாயிடுது. எந்த மொமெண்ட்ல நான் ஒரு பவர் ரேஞ்சரா மாறின அந்த நிமிஷத்துல இருந்து என்னோட லைஃப்ல என்னோட ஃபேமிலி கூட இருக்கிற டிசிஷன் வந்து ரொம்பவும் மோசமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தா பீப்புள்ஸ் எல்லாமே சந்தோஷமான விஷயங்களை தன்னுடைய கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட அதை பரிமாறிக்கிறாங்க. ஒருத்தன் பார்த்தா மேரேஜ் பண்ணிக்கிற கேட்டுக்க, இன்னொரு பார்த்தா கடைக்கு போன விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். ட்ரெஸ் நல்லா இருக்குதா, ஆமா. அப்புறம் இன்னொரு பார்த்தா ஒரு ஷெஃப் கிட்ட சாப்பாடு சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தன் எப்படா நீங்களா நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட பவரை பயன்படுத்தி அந்த வேவ்ஸ் அலைகள் மூலியமா அந்த சவுண்ட் கேட்ட இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே ரொம்ப அகேன்ஸ்டா மாறாங்க அந்த வார்த்தைக்கு. நல்லா கல்யாணம் பண்ண முடியாது, நீ கேவலமானவன், என்னோட பக்கம் ட்ரெஸ் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷெஃப்பும் பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடு நல்லா இல்லைன்னா மூடிட்டு போடான்ற மாதிரி சொல்றான். அப்படின்னு மக்களுக்குள்ள இப்ப குழப்பங்களோட நேர்ந்துட்டு இருக்க சூழல இப்ப ஹீரோவும் பார்க்க ஹீரோக்கு ஒன்னும் புரியல, இங்க என்னடா நடந்துருக்குன்னு பார்க்க திடீர்னு பார்த்தான் டேய் இதெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு அவன் திடீர்னு வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மெயின் மில்லான்னு கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமே மிச்ச பவர் ரேஞ்சஸ் எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி இவனை அட்டாக் பண்ண போக அவங்க கூட இந்த ஆளுநர் அடிச்சு போட்டு இவனையும் அடிச்சு போடலாம் பார்க்க இவன் மேலே ரொம்ப தான் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் தடுத்துட்டு இருக்கேன். ஒரு கடத்துல ஏதாவது விதமான சண்டையை முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல கிளம்பி இப்போ ஹீரோவை பார்க்க நோக்கி போயிட்டு இருக்கேன். போற வழியில பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் கிறுக்கலாயிடுது. பவுண்ட் கில்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தான். சரி அதுதான் நான் சொன்னேன், கரெக்ட் தான் அப்படின்னு வாய்ஸ் கேட்டு ஹீரோ என்னடா நீ நினைச்சிருந்தா அவனை தோக்கடிச்சிருக்கலாம்டா இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனுக்கு கட்டு போட்டு வரான். இப்ப எப்படி இது உன்னோட வழி எல்லாம் நல்லா தான் இருக்குது, அப்படின்னா நீ என்னுடைய சண்டையெல்லாம் பார்த்துட்டியா, நீ எதுவும் சொல்ல தேவை ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஏன்னா அந்த அடியை கொடுத்தது நான் தானே, என்னடா சொல்ற தெரியலையா நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உருமாற. அப்புறம் பார்த்து அந்த உருமாற வேலையை பண்ணதே இன்னொரு ஏலியன் தான். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க என்னோட ஃப்ரெண்டுனா, இதனால என்ன குழப்பம் பண்ணிதில்ல, உன்னோட ஃப்ரெண்டு கையால நீ சாக போற, அதுக்காக தான் நான் இவனை தேர்ந்தெடுத்தேன். இவனுக்குள்ள பேட் ஃபீலிங்ஸ் அதிகமா இருந்துச்சு. பேட் ஃபீலிங்லாம் ஏன் வச்சிட்டு இருக்கான்னு அவன் என்னுடைய நண்பன், அதனாலதான் உன்னோட நண்பகாரனை நான் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த பையனும் நீ இதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்டா இல்லடா, என்னோட எனிமி தான், நம்ம 2 பேரும் எனிமின்ற முறையில ஃபைட் பண்ண தான் நல்லா இருக்கும், எந்த ஒரு விஷயத்துக்காக என்ன கன்வின்ஸ் பண்ணதை நான் ரொம்ப எரிச்சல் ஆயிடுவேன். ஏன்டா இப்படி சொல்ற, ஏன்னா எனக்கு இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நீ தான் உடைச்ச. அங்க நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் எனக்கு பின்னாடி இருந்து பேச ஆரம்பிச்சாங்க, எல்லா இடத்துல நீ தான் எனக்கு முன்னாடி பிரதானமா தெரிய ஆரம்பிச்ச. முதல்ல ஸ்கூல்ல பார்த்தா நீ பிரசிடென்ட் ஆக வேண்டியவன் என்ன ஆரம்பிச்சிட்ட, அதனால மத்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது என்னோட ஃபேமிலியில புகுந்து ஒவ்வொருத்தரையும் கெடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்பாட்லாம் எடுத்ததுனாலதான் எனக்கு பேட் ஃபீலிங் தோணுச்சு. ஸ்டார்டிங்ல நல்லவனா தான் இருக்கான், அது என்னன்னா இவனுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை எல்லாமே இவன் வந்து டேக் ஓவர் பண்ணதுனால ஹீரோ மேல பின்னாடி அவனுக்கால ஒரு பேட் ஃபீலிங்ஸ் தோணிருக்கு. அதுக்காக இப்போ அவனை போட்டு முத்து எடுத்துட்டு இருக்கு. பக்கம் அந்த ஏலியனும் இவனையும் நான்
நான் கண்ட்ரோல் எடுக்கன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் இழக்க இப்படி பண்ணதுடா நான் உன்னோட டோகோ ஃப்ரெண்டுடா. டோகோ நீ பெட்டராகவே ட்ரை பண்ண, பட் இப்போ உன் கதை முடியதுக்கான நேரம் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே இல்ல இவன் என் நண்பன், அவனை நான் இந்த இடத்த விட்டு கூட்டின்னு போக உயிரோட சாவடா நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்மோனை போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணாலுமே ரெட் ரேஞ்சர் உன்னால தடுக்க முடியாது, ஏன்னா இந்த இடத்துல இருக்க மக்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இவன் கேதர் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்த அவன் ஒரு கட்டத்தில் அவனுடைய கண்ட்ரோல இருந்து அப்படி மிகப்பெரிய ரோபோட்ட மாதிரி அட்டாக் பண்ண அவன் ஹீரோவை பார்த்து கேட்கறான், டேய் என்ன உதவி பண்ணி காப்பாத்துறானு. அதுக்கப்புறம் எங்க கசன் ஆஃப் ஐயை பயன்படுத்தேன். ஒரு கட்டத்துல 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும் போது இதோடைய சண்டையில முன்னணியில அந்த பயபல தான் இருக்கான். இவங்க கசன் ஆஃப் ஐயை வச்சு ஒன்னும் கீழே வீந்து கிடக்க திரும்ப அவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இவங்க திரும்பி பார்த்துட்டு தடுக்கலாம்னு பார்க்க அந்த டைம் யாரோ ஒருத்தங்க வானத்துல இருந்து தடுக்கிறாங்க. யார் இது? ப்ளூ ரேஞ்சரும். என்னடா இது இன்னொரு டிமென்ஷன் டோர் ஓப்பன் ஆகி அவனை உள்ள வந்துக்கிறான் போல, அவன் தான் நம்ம காப்பாத்திருக்கப்போம். பார்க்க நம்மள மாதிரியே இருக்கான்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாதிரியே இருக்கான் போல. இப்போ இவன் அட்டாக் பண்றதுக்கு நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஃபைனல் அட்டாக் பண்ணி அவன் அழிக்க அவனுடைய காஸ்டியூம் எல்லாமே போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே நார்மலாக அந்த ஆளும் பயத்துல அந்த விட்டு மறைஞ்சிடும் அந்த ஏலியனும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோவும் நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாதுறான், நான் பண்ணதும் பெரிய தப்பு தான், ஏன்னா உன்னுடைய ஃப்ரீடம் உன்னுடைய அன்பு பாசம் எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப மொத்தமா டேக் அவுட் பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அப்பா அடியா இதெல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சா கதை அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, நான் என் ஃபேமிலி இருக்க ஒவ்வொருத்தர் கூட விளையாடும் போது தலைவன் வந்து திரும்பி அந்த காஸ்டியூம் போட்டு வந்து எனக்கு கொல்லவன்னு சொல்றான். அவனோட ஃபேமிலி அவன் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாதான், அது ஒரு காண்டில் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துட்டு இருக்க ஹீரோ கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறான். ரியல் ட்விஸ்டே இப்பதான் ஆரம்பிக்கும் போது டெல்டினாவும் உன்னோட கதையை கிட்ட நம்ம ரொம்ப வாழ்ந்துடாண்டா ஏன்னு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது அவகிட்ட ஒரு காடு வந்து அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த காடுக்குள்ள பூந்து போயிட்டு அப்படியே அந்த காட்டுல பொம்மையா மாறிடான். அப்புறம் பார்த்தா நம்ம யுத்ரவா அந்த மாதிரி மாத்த அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ எப்படிதான் இவங்களை காப்பாற்ற போறான்றது தெரியல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சி நம்ம பிடிச்சிருந்தோ லைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகான வச்சுக்கோங்க, வந்து நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும், முடிஞ்சு யார் ஸ்கிப் பண்ணா பாப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ரெட்டே மச்சு போடுங்க, நானும் பார்த்து சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.